ஸோ ஹாய் மக்களே, வணக்கம். வணக்கம். அன்புடன் ஏகநாதன். இது சவுக்கு சந்தர் மாதிரி இருக்கியா? இருக்கு. ஸோ எங்களுக்கு எல்லாமே புதுசுன்றதுனால நாங்கள் எல்லா ஸ்டைலையும் போவோம். வேற ஒய்ஃபை பில் எக்ஸ்ட்ரா போடுவாங்க. இருக்கட்டும், வாங்கண்ணா வணக்கங்கண்ணா, எப்படி இருந்தாலும் போகுங்கண்ணா. நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஸோ நம்ம சேனல்ல வந்திருக்க நிறைய கமெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஸோ ஆக்ஷன்ல சிஎஸ்கே டீம் பிக் பண்ண பிறகு நம்ம கமெண்ட்ஸ்ல என்ன மாதிரிலாம் ஃபேன்ஸ் பேசியிருக்காங்கிறத ஃபன்னா போவோம். ஃபர்ஸ்ட் கமெண்ட், லெட்ஸ் ஸ்டாப் சிவம் துபே பிளேயிங் 11. சிவம் துபே ஃபேன்ஸ் வந்து கடுப்பாயிடுவாங்க. பட் நாங்க சொல்றோம், அப்துல்லா சனா ஆதார் கூட சொல்றோம், அவர் தான் சொல்லியிருக்காரு சிவம் துபே இந்த ஆக்ஷனுக்கு அப்புறம் சொல்லியிருக்காரு பிளேயிங் 11 வேணான்ட்டு. நெக்ஸ்ட் சுரேந்திர வாசுதேவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆகாஷ் பத்தல் போயிருக்கலாம் தம்பி, முடிஞ்சு போன கதையை பேசக்கூடாது, நாம என்ன பண்ண முடியும், ஆகாஷ் பத்வாலே எடுக்கல, ஏதாவது இன்ஜுரி ஆயிருந்தா மற்ற பிளேயர் இன்ஜுரி ஆனால் ஆகாஷ் பத்வால் நல்லா போட்டுப்பாரலாம் அப்படின்னு சொன்னாரு. ஸோ குரோஸ் சிவாஸ் வந்து அவர் பிளேயிங் 11 சொல்லியிருக்காரு. அது என்ன நமக்கு அவருக்கு டிஃபரெண்ட்னா, இல்ல மேத்யூ ஷாட் உள்ள கொண்டு வராரு. ஸோ மேத்யூ ஷாட் வந்து விடுதாடல கொண்டு வராரு. பட் அவர் கொஞ்சம் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் கேள்விப்பட்டோம். ஸோ பார்க்கலாம். ஸோ கோமதி காயத்ரி என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா, பேட்டிங் சூப்பர், ஆல்ரவுண்டர் சூப்பர், பவர் பிளே பவுலிங் சூப்பர், மிடில் ஆர்டர் பவுலிங் சூப்பரான டெத் ஓவர் பவுலிங் சொதப்பிட்ட நோட்டு. டெத் ஓவர் வந்து ஹார்ட் பிரேக் போட்டிருக்காங்க. டெத் ஓவர்ல வந்து சரியான ஆல் எடுக்கலையோ ஜாக் ஃபாக்ஸ் மேட்ச் என்ட்ரிலாம் போடுவாங்கன்னு நம்புவோம். அப்படிதான் ஆகணும். பாத்துக்கலாம், மேட்ச்குள்ள போறப்போ தெரியும். ஸோ அவங்க இன்னொரு பிளேயிங் விளையாடிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன டிஃபரெண்ட்னா, அதுதான் மேட் என்ட்ரி பதிலா இங்க தூபே வர்றாரு. ஸோ இதுதான் டிஃபரெண்ட். பேரு எப்படின்னா படிச்சுக்கங்க, அதான் பேரு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் IX7 டி அப்படி என்ன போட்டிருக்காருன்னா, ப்ரோ லாஸ்ட் இயர் தூபே பிக் ஆகல சரியா, அதனால தூபே டிராப் பண்ண பிளேயிங் 11 செட் ஆகுது பாருங்க. இந்த பாருங்க பேரோட சொல்ற என்டர்டைன்மெண்ட் அவர் சொல்லியிருக்காரு, தூபே வந்து டிராப் பண்ணா பிளேயிங் 11 செட் ஆகணும் அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு லைக் வேற. ஸோ இன்னொருத்தரோட பிளேயிங் 11 இதுலயும் நான் என்ன டிஃபரன்ஸ் சொல்லிடுறேன், ஜேமி ஓவர்டன் உள்ள கொண்டு வராரு. மேட் என்ட்ரிலாம் உட்கார வச்சிருங்க, ஜேமி ஓவர்டன் உள்ள கொண்டு வராரு. ஸ்ரேயஸ் கோபால இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வராரு. ஸோ கொஞ்சம் டிஃபரெண்டா வச்சிருக்காரு. இதெல்லாம் எப்படி படிக்கிறதே தெரியல. பிளேயர் பேர்லாம் படிச்சிட்டேன், அவர் பேர் படி. அதான் AH அஹி 243 எப்படின்னா படிச்சுக்கலாம். இவர் என்ன சட்டு மேத்யூ, இவரு தனி பிளேயிங் 11. இவர் வந்து ஆக்சுவலா நம்ம பிளேயிங் 11 கொடுக்கல, இவர் வந்து ட்ரீம் 11ல போறதுக்காக ஒரு பிளேயர் பேர் எடுத்துக்கிறாரு. இல்ல மேத்யூ ஷாட், உருள் பட்டேல் ஓப்பனிங், சஃப்ராஸ் கான் 1 டவுன் சும்மா போட்டுருக்காரு, கார்த்திக் சர்மா 2 டவுன், அகில் ஹுசைன் ராமகிருஷ்ணா, அவன்கான ஜாக் ஃபாக்ஸ், அன்சுல் கமோஜி, மேட் என்ட்ரி, குர்பிரீத் சிங், இது எல்லா பிளேயரும் போட்டு வச்சிருக்காரு போல. எனிவே இரு, அதுக்கு முன்னாடி அவர் பேரை படி ஃபர்ஸ்ட். அட்டு மோசாவர் இல்ல MOSVR. எப்படியா படிக்குது? We are 46 fan, வேலண்டினா ரோசி ஃபேனா நீங்க? அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. அப்படியே நானும் வேலண்டினா ரோசியோட ஃபேன் தான். அப்படி சாமி ஏதோ பாஷை பேசுது, நமக்கு தெரிஞ்சதுல இந்த மஞ்சள் சட்டை பாஷை. MotoGP லெஜெண்ட் அவரே. என்ன லெஜெண்ட்? MotoGP பைக் ரேஸ். அது அப்படினா கேமா? கேமா பைக் ரேஸ். சாரி गाइस, நான் சொல்லுவேன் गाइस, I am multi sport specialist. இவன் ஒரு கிரிக்கெட் மட்டும் தான் இருக்கு. நான் அப்புறம் சீக்கிரம். ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காங்க, மேத்யூ ஷாட் இப்பெல்லாம் ஃபினிஷிங் பிளே பண்றாரு ப்ரோ. நான் அதுக்கு சிஎஸ்கே ஃபோன் பண்ணியா சொல்ல முடியும், பாருங்க மேத்யூ ஷாட் ஃபினிஷ் பண்றாரு. ஸோ STM இல்ல, இவங்க கோட் வேர்ட்லாம் பார்த்தா இவங்க வந்து ஒரிஜினல் எழுதுறான். STM 2808. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, குட் அண்ட் பெஸ்ட் ஆக்ஷன் ஃபார் சிஎஸ்கே அப்படின்னு சொல்றாரு. சூப்பர். நெக்ஸ்ட் CSK ஃபேன் பேஜ் 1099. ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா, ஒரிஜினல் பேரே வைக்க மாட்டேங்கிறாங்களா, புரியல எனக்கு. அதே பிளேயர் தான். அதான் சிவம் துபே மேத்யூ ஷாட் உள்ள கொண்டு வராரு. நேதர் அலிஸ் பதிலா ராகுல் சேரரத்ன வந்திருக்காரு. பிளேயிங் 11லயே ராகுல் சேரரத்ன மறந்துட்டாரு, வாய்ப்பு அமையல, அதனால தான் அதான் கொண்டு வராங்க. சரிங்களா? சோ கார்த்திக் சர்மா ஃபினிஷர் ப்ரோ டோன்ட் வரி இந்த மாதிரி ராஜு கிங் சொல்றாரு. மேகா சூர்யா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லாம் வேலைக்காரன் பாத்துக்கிறான், இந்த மாதிரி எல்லாம் தலை பார்த்து டோன்ட் வரி. புரிஞ்சுதுங்களா? கேட்டீங்களா புரிஞ்சதா? காப்பிரைட் கொடுத்துருவாங்க. சரி, திரும்ப என்டர்டைன்மெண்ட் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, சிஎஸ்கேல நிறைய பேட்டிங் ஹிட்டிங் ஆப்ஷன் இருக்கு, ஸ்பின் அண்ட் ஸ்பேஸ் மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கு, பிளஸ் கிரவுண்டுக்கு அந்த பிளேயர் ரொட்டேட் பண்ணி பிளே பண்ண செமையா இருக்கும். ஸோ பண்ணலாம். அதுக்கு என்ன கமெண்ட் கொடுத்துருக்காருன்னு பார்த்துடலாம். டெட் பவுலிங் இல்லை ப்ரோன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அது இவர் வந்து அப்போ என்ன பேரு
குஞ்சன் குர்பிரீத் சிங்கா குர்ஜன் பிரீத் கலீல் செட் ஆகும்னு நினைக்கிறேன். உங்க தாட் என்ன? ஓகேங்க, அதாவது பிளேயர் பேரும் அப்படிதான் இருக்கு, கமெண்ட் பண்ற பேரும் அப்படிதான் இருக்கு. நாங்க என்ன பண்ணுது? ஸோ அடுத்து கௌதம் வாஸ்தவ மேடம், சாரி கௌதம் சீரியஸ் சொல்றாரு சூப்பர் ப்ரோ. மேபி நம்ம பேச சொல்லிருக்க போல, அவர் சூப்பர் ப்ரோவோ. அதுக்கடுத்து முகமத்து இருப்பாரு, ஸ்பெல்லிங் கொடுத்து முகமத்து இஷா கிஷா, நாளைக்கு படிச்சிருவாரு போல இவரு. இல்லையா முகமது இஷா கிஷா. அவர் என்ன சொல்றாருன்னா, கௌதம் சூப்பர் சொன்னா முகமது ஒஸ்ட் ஐபிஎல் பிளே பண்ணதுலே 14 கோடி குத்தி யாரும் எடுப்பாங்களா அப்படின்னு சொல்றாரு. அப்படி எடுத்துட்டீங்கன்னா இஷான் கிஷன் தானே நீங்க? இந்த பேர் அப்படி இல்ல. ஆமா அப்படிதான் போல, அவர் அதான் எதிர்பார்க்கிறார் போல, யாரும் எடுக்காம வேண்டாம் எடுத்துக்கிட்டு. ஸோ சாரி ப்ரோ, நீங்க சொல்றதுனால காலிஸ் தாத்தாக்கு புரிய வைக்க முடியாது. ஒரு இந்தியன் எக்ஸ்பிளண்ட் 14.2 crore கொடுக்குது, நமக்கு என்ன தப்புன்னு தோணல. சரி ஓகே, ட்ரெண்டிங் பாய்ஸ் ப்ரோ லியோ உங்க காதல் என்ன சொன்னார்? இதைத்தான் பல தடவை நான் இன்ஸ்டா போஸ்ட்லேயே போட்டு லியோ என்ன சொன்னாருன்னு சொல்லிட்டு ஒரு 8 பிளேயர் சொன்னேன். அதாவது அந்த 8 பிளேயர் 5-6 பிளேயர் 7 பிளேயர் கிட்ட பிட் பண்ணாங்க, அது 4 பிளேயர் எடுத்துட்டாங்க. அதே தேர்தல் கேட்பீங்க. திரும்ப சிஎஸ்கே ஃபேன் பேஜ் வராது, உருவில் பட்டியல் சான்ஸ் கொடுக்கும் மாதிரி அவர் பேசுறாரு. டிடி என்டர்டைன்மெண்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லாருமே ராகுல் சார் வந்து நோட் பண்ணிருக்காங்க, பிளேயராவும் எடுத்து வரலாம் சொல்லியிருக்காங்க சில பேர். டிடி என்டர்டைன்மெண்ட் சொல்றாங்க, அண்ணா ப்ளீஸ் தான் வின் பண்ணலாம். இது வேற மாதிரி லாங்குவேஜ். இது என்ன லாங்குவேஜ் தெரியல, ப்ளீஸ் அண்ணா அந்த லாங்குவேஜ். என்ன அண்ணா பண்றீங்க, அந்த ஈ போடுவாங்கல்ல, என்ன பண்றீங்கிறதுக்கு அண்ணா பண்றீங்க, அந்த லாங்குவேஜ் இது. இவங்க இப்ப அண்ணான்றாங்களா என்னன்றாங்களான்னு டவுட். ஆனா நான் சொன்னா அந்த 3 பிளேயர் பிக் பண்ணதுலாம் ஒரே நான் இருக்கு. ப்ளீஸ் தான் வின் பண்ணலாம், ஒண்ணு வின் பண்ணலாமா வின் பண்ண முடியாதா, ஏதாவது சொல்லவா? அண்ணானா சொன்னா 3 பிளேயர் பிக் பண்ணிட்டாங்க, உங்க கையில ஜெர்சி ஜெர்சி எதிர்பார்க்கிறாரு. பாவி வச்சா சாரி பிரதர், டிடி என்டர்டைன்மெண்ட் நீங்க சொன்ன 3 பிளேயர்ல சில பேர் 5 பேர்லாம் சொல்லியிருக்காங்க. அதை நாங்கள் சீக்கிரம் அனௌன்ஸ் பண்றோம். ஸோ ஜெர்சி வாங்க ஆசை தான், ப்ளீஸ் தான். பட் அடுத்தது கிஸ்லாம் வருது. நீங்க கிஸ் சரியா சொல்றதா? கிஸ் தான் சொல்றேன். ஸோ அடுத்தடுத்து போட்டியில் நீங்க நீங்களும் வெல்லலாம். அடுத்த சிஎஸ்கே ஜெர்சி அப்படின்ற மாதிரி வேற இவர் பாரு. இவர் அந்த இது லைவ்ல வந்து ஸ்டீவ் ஸ்மித் பத்தி கேட்டாரு. தோனி வீடியோலயே வந்து ஸ்டீவ் ஸ்மித் மிஸ்ஸிங் கேட்டிருக்காரு. எப்படி பேர் படிக்கிறாரு? தோனி ஹவு தம் கிருஷ்ணா. இல்ல தப்பாத்துக்காதீங்க. தோனி கௌதம் கிருஷ்ணா அது பேரு. தோனி கௌதம் ஜி பக்கத்துல வச்சு வருமா? அது அவரோட ஸ்பெல்லிங்கா இருக்கு. தப்பு கௌதம் கிருஷ்ணாவா? தோனி கௌதம் கிருஷ்ணா. தோனி கௌதம் கிருஷ்ணா, சாரி வெரி சாரி. அவர் சொல்லியிருக்காரு, ஐயா என்னதான் உங்களுக்கு ஸ்டீவ் ஸ்மித் என்னதான் பண்ணி காட்டா தெரியல, அவர் ஆஷஸ் விளையாடிட்டு இருக்காரு, நல்லா விளையாடிட்டு இருக்காரு, அவர் எங்க இங்க கூட்டு வரது எடுக்கல, நான் என்ன பண்ண முடியும்? ஸோ அடுத்த பிளேயிங் லெவலில் பாத்தீங்கன்னா கார்த்திக் சர்மா வந்து ஸ்லாஷ் போட்டு போட்டுருக்காரு. இது ஸ்லாஷ் போட்டு ஆட வர முடியுதாப்பா ஏதோ. இப்ப இஃப் யூ கோ வித் ஜேவி ஓவர்டன் வி யூஸ் ஷேயர்ஸ் ஐயர் ஷேயர்ஸ் கோபால் சாரி or Rahul Chahar in impact player. If you go with Akhil Hossain, there is possibility of seeing Ramakrishna goes. அதாவது எதெல்லாம் சென்னை பிச்சில் சென்னை சூப்பர் கிங்ஸ் நடக்காதோ அதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதை பத்தி நம்ம பேசக்கூடாது. நெக்ஸ்ட் போவோம். அது ஒரு அடுத்தது ஸ்லாஷ் தான். பாருங்க கிறிஸ்து நடக்கும் போது இதே மாதிரி வந்து இவரான்னு கேட்டா நீங்க இவரு இல்ல அவரு ஆன்சர் மட்டும் தான் சொல்லலாம். ஓகேங்களா? சோ அது வந்து யார் சொல்றாருன்னா மித்துல் சொல்லி அதான் பிளேயிங் சொல்லியிருக்காரு. ரிஷிவேந்தன் டாப் 4 பேட்டிங் இருக்கான ஒஸ்ட் பவுலிங் அண்ட் மிடில் ஆர்டர் நாட் எட் ப்ரூவ்ட். அப்ப யாரெல்லாம் ஆட வேண்டாம், நீங்க வந்து ஆடுறீங்களா? ஒஸ்ட் பவுலிங்கா தெரியல. ஒஸ்ட் பவுலிங் மிடில் ஆர்டரே இல்லன்றாரு. ஒஸ்ட் பவுலிங்னா சொல்லவே முடியாது. ரிஷிவேந்தன் ஒன்று பண்ணலாம், நீங்களால ஓப்பனிங் பண்ணலாம், சசி ஒன் டவுன். இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? ரிஷிவேந்தன் ஒஸ்ட் பவுலிங் எப்படி சொல்லாதீங்க, புரியல அது சொல்லாதீங்க. ஒஸ்ட் பவுலிங் தான் சொல்லாதீங்க. ஏன்னா நாகரா இப்பதான் போன வருஷம் போட்டு அடுத்த மாதம் சேர்த்து வந்துட்டு திரும்ப ஒஸ்ட். சோ டெபியன் சவாரி கரெக்டா படிக்கிறாங்க. சாவரி படிப்பாங்க இங்கிலீஷ்ல, சவாரி தான் படிப்பாங்க. இல்ல சவாரி தான் இல்லையா? அது கூட கோச்சு பாக்கியா? அதான் எனக்கு பயமா இருக்கு. சோ இவர் என்ன சொல்றாருன்னா சூப்பர் இல்ல பக்கா நம்ம போட்டதுதான். கார்த்திக் சர்மா நிஷாந்த் எல்லாரும் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அதுக்கடுத்து ஒரு பிளேயிங் லெவலில் ஏதாவது மாற்றம் இருக்கா? ஜாக் போல்ஸோட கொண்டு வர பேட் 40 கோடி. அதாவது சதீஷ் கோவம் அடிச்சிருக்காரு மக்களே. சதீஷ் என்ன சொல்றாருன்னா 40 கோடி வச்சுக்கிட்டு அப்படின்னு ஏதோ சொல்ல வராரு. அசிங்கமா கேப் பண்ண விடுங்க. ஹோல்ட் முஸ்தபிசூர், வெங்கடேஷ் ஐயர், பிஷ்னாயி,
வாங்க முடியலன்னா என்ன ஸ்ட்ராட்டஜி? நான் என்ன சொல்றேன், நீ சிஎஸ்கே காய்ஸ் தாத்தா பக்கத்துல போய் உட்காரு. நீ கேளு, நீ சிஎஸ்கே டீம் ஃபேனா இருக்காது, சிஎஸ்கே டீம்லயே ஜாயின் பண்ணு. அதான் கரெக்ட். ஸ்டீஃபன் பிளமிக்கு வர வர ஆக்ஷனே எடுக்க தெரியல, ஃபெயிலியர் தான் சொல்றாங்க. வெங்கடேஷ் எதுக்கு நம்ம எடுத்துதான் ஓகே. ஆனா நீ வந்து எப்படி தெரியல எனக்கு. பிட் பண்ணாலும் ஹோல்டர் பிட் பண்ணா இஷ்டாக்கு பிட் போனா எடுக்க முடியாது. என்ன பண்ண முடியும்? போனாங்க, எல்லாரும் தான் போனாங்க. சதீஷ் நம்ம ஒரு கையில் 100 கோடி வச்சுட்டு எடுக்க முடியல. சதீஷ் டெஃபினட்டா நெக்ஸ்ட் டைம் நாங்க காசு தாத்தாவே லியோவே பிட் பண்ண போது உங்களுடைய அருமை தெரியுமா சொல்லிடுறோம். நெக்ஸ்ட் காய்ஸ் அதெல்லாம் ஃபன்னுக்கு தான் சீரியஸா நோட் பண்ணிட்டு அட்ரஸ் பண்ணி வீட்டா நடிக்க போறீங்க. அந்த அளவுக்கு தான் தப்பு கிடையாது. இது ஜூட் அந்தோனியா? சோ ஜூடி அந்தோனி ஆனா போங்க. இது ஒரு டீமா? இது ஒரு நல்ல வேலை நான் பேர் ஒரு மேட்ச் கூட ஜெயிக்காட்டா ஐயா. ஐயா நாங்க ஒரு மேட்ச் கூட ஜெயிக்காட்டையா, அது அப்புறம் வரும். ஃபர்ஸ்ட் நீங்க தங்கிலீஷாவது உள்ள டைப் பண்ணுங்க, அதான் நான் எதிர்பார்க்குது. ஆனா போங்க ஐயா, இது ஒரு டீமா ஒரு மேட்ச் கூட ஜெயிக்க மாட்டாங்க. அது எப்படி டைப் பண்ணி கேட்பாங்க? ஒரு மேட்ச் கூட அது எப்படி டைப் பண்ணி கேட்பாங்க? ஒரு மேட்ச் கூட சிக்கட்டா ஜக்காட்டா ஒரு இது போயிருக்காரு, ஜக்காத்தி எல்லாம் போயிட்டாரு. அவர் வந்து 2011 தம்பி தப்பா இருக்காது, அதெல்லாம் முடிஞ்சிச்சு. நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க தெரியல. ஸோ அகைன் மை பிளேயிங் 12 வித் பேக்கப்ஸ். நான் வந்து 22 பிளேயர் பண்ணி பேக்கப் பண்ண சொல்லுவேன். அது திறமை இல்லடா. சரி வாங்க நெக்ஸ்ட் போலாம். ஜேம்ஸ் மோசஸ் என்ன சொல்றாரு? அவர் பிளேயிங் கொடுத்துருக்காரு. சேம் அதோட பெருசா இம்பாக்ட் தோனி கொண்டு வராரு. சரி ஓகே. இப்போ மகி யோகேஷ் நம்மளை கலாய்க்கிற மாதிரி போட்டிருக்காரு. டெத் பவுலிங் யாரையா போட போறாங்க? டெத் பவுலிங் யாரு இருக்காலும் அதை போடுவாரு. அதுக்கு 18 மேட்ச் முடிப்பாங்க நமக்காக. சிஎஸ்கே 18 ஓவர் போடுறது போதும் டெத் பவுலிங்ல சொல்லுவாங்க. ஸோ அப்படிலாம் நினைக்காதீங்க. அதுக்கு ரிப்ளை கொடுத்துருக்காரு. அவர் ஏதோ பலார் அடிச்சிருக்காரா? கஷ்டம் தான் ப்ரோ. நேதர் அலிஸ் கூட அர்ஜுன் குப்ரீத் சிங் தான் போடணும். இவங்க யாரு போயிட்டு குர்ஜத்பீர் சிங்லாம் பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கொடுப்பான்னு சொன்னது? நம்ம டீம் புரிஞ்சுட்டீங்களா இல்லையா? அவரோட பேரு 42 கிங் பிரணவ். ஒரு நோட் பண்ணிக்கலாம். இப்பெல்லாம் அடமொழி எல்லாம் பேரே கிடையாது. கத்தி கந்த பட்டாசு பாலு அது மாதிரி மதன் சாரி நோ மோர் டேடிஸ் ஆர்மி இயர் ஆஃப்டர் பேபி ஆர்மி. அது ஒருத்தர் எப்படி மன்மத்தை கட்டியிருப்பான். எங்க போனாலும் இந்த கமெண்ட் இருக்கு. ஆக இவர் எல்லாத்தையும் தான் பண்ணிட்டு இருக்காரு போல. சோ அரசியல் கற்போம், அது இங்க இடம் இல்லை தம்பி. அட்டு பிரபு சக்தி பா செமையா. ஓ இல்ல ப்ரோ எல்லாம் ஓகே. ஆனா செம பித்தா. ஆனா அந்த 2 பேரும் யாரும் தான் தெரியல. என்ஜி போக்ஸ் தம்பி தப்பா எடுத்துக்காதீங்க. அது நியூசிலாந்து தம்பியா அண்ணா கூட தெரியல. நியூசிலாந்து போல சார் நல்லா பண்றாங்களா பார்க்கலாம். ஐ திங்க் ஆட்டல் ஹுசைன், ஐ திங்க் அகில் ஹுசைன், சாரி மேகா சூர்யா சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் அகில் ஹுசைன் லைக் மிச்சல் சாத்தன் வாரி ஆக போறாருன்னு நினைக்கிறேன். பிளேயிங் லெவல்ல இடம் கிடைக்காது. அகில் ஹுசைன் மிச்சல் சாத்தன் நல்லா பண்ணுவாங்க, பிளேயிங் லெவல்ல இடம் கிடைக்காது. மிச்சல் சாத்தன் பேர் பண்ணுவாருன்னா பூரிச்சு போனேன். அதுக்கப்புறம் பிளேயிங் லெவல்ல சான்ஸ் கிடைக்காதுட்டீங்க. நானே ரிப்ளை பண்ணிருக்க போறேன். புரிஞ்ச ப்ரோ நீங்க என்ன சொல்ல வரீங்கட்டு. ஓகே தேங்க்யூ. இப்போ புரிஞ்சிருக்கோம் அவர் என்ன சொல்ல வந்தாருட்டு. அதெல்லாம் அவங்களுக்கு போட்டு நீ போகிறே. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இத்தனை பேர் மெசேஜ் பண்ணிருக்காங்க. அதுனா மேகா சூர்யாவுக்கு மட்டும் நீங்க மேகா சூர்யா லேடி வச்சிருக்கீங்க. சரி வேலை போலாம். அது இவ்வளவு போலாம். கார்ப்பரேட் சோ அந்த தொட்டு மணிக்கிறாங்க. சே ரேங்க்ஸ் அப்படி படிப்பியா இல்ல சரங்ஸ் படிப்பியா? எது இந்த நேம் ரேங்க்ஸ்? ஓகே சரங்ஸ். அங்கே பிரைஸ் ஏத்தி விட்ட பாஸ் பவுலர் எப்படி வாங்க முடியும்? இத நான் எப்படி டீகோட் பண்றதே புரியல. எங்க அவங்க பிரைஸ் ஏத்தி விட்டாங்கன்னா பாஸ்போர்ட் ஐயா போங்க 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா டைப் பண்ணுங்க. டைப்புக்குலாம் யாரும் காசு வாங்க போதில்ல. புரியல யாரும் ரிப்ளை போட்டுருக்காங்க. யூ நோ அபவுட் காவ்யா மாரன் வாட் ஷீ இஸ் டிட். ஏதோ பெரிய சண்டை போடுறது 2 பேரும் இருங்க. டிகே பயங்கரமா ரிப்ளை பண்ணிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு பிரைஸ், அதாவது எதுக்காக இப்படி காவ்யா மாரன்லாம் சும்மா பிரைஸ் ஏத்தி விடுறாங்க வாங்காத பிளேயருக்கு அப்படின்றாங்க. யூ நோ அபவுட் காவ்யா மாரன் வாட் ஷீ. அப்படி பார்த்தா கிரீனுக்கு முதல்ல கை தூக்குனது யார் தெரியுங்களா? அம்பானி பரம்பரை எம்ஐ தான் வச்சுக்கிறது 2 கோடி போறது 24 கோடி. யாருன்னு எனக்கு புரியல. You know about Kavya Maran, what she did. Karthik Sharma is hot property but not in Wilderness Loves in English. நமக்கு தெரியாது. Like Sahil Arora, you can see about him. He is also a player better than Karthik Sharma. Kavya played mastermind. She knows CSK wants Karthik. She paddled up till 14 and she's stupid CSK manager also good. தம்பி 1 month இப்படி கேட்க கூடாது இல்லையா?
அவன் ஏத்தி விட்டாருங்க நாம ஃபிக்ஸ் புரியுதா? அவங்க ஒரு மைண்ட் கேம் விளையாடுவாங்களாம். வேற என்ன பண்றது, நம்ம பிக்ஸ் பண்ண பிளேயர் 2 கோடி போனா போதும், வாங்கிதானோ. சரி இருக்கட்டும். தம்பி ஸ்டூப்பிட் தான் சொல்லக்கூடாது. என்ன இவ்வளோ இதெல்லாம் வந்து நாங்க வேற அப்படியே வேற அப்லோட் பண்ண போறோம். டீம் எங்களை நினைச்சுக்கிறாங்க. ஆல்சோ கோ டு டில் லாஸ்ட் இஃப் யூ லீவ் யுவர் பியர்ட் வித் எஸ்ஆர்எச். இங்கிலீஷ் வரல அடுத்து கமெண்ட் போயா இல்ல நமக்கு இங்கிலீஷ் சும்மாவே தகராறு. இது ஃபுல் ஸ்டாப் கமாவும் வைக்கல. நீ காலியா மேல திட்டியா சிஎஸ்கே வெளியே திட்டுறது 4வது லைன் தான் புரியுது. இல்ல என்ன சொல்றாருன்னா பிட் இந்த அளவுக்கு சிஎஸ்கே எஸ்ஆர்எச் போனா இல்ல அவன் விட்டுட்டு வேலைக்கு பார்க்க தவிர அவன் லாக் ஆகிப்படான்னு தோணுது. அவன் லாக் ஆகிறதுக்காக நம்ம ஐபிஎல் பிட் பண்ண போனோம். நல்லா யோசிங்க. So sir, team coverage totally demolished you. You save money, pick any other fast bowler or far middle order. சரி சாரி சார், தப்பு சார். மேல அதே மாதிரி இது இல்லையா? அதுதான் இப்போ வந்து லியோ என்ன சொன்னால திரும்ப கேட்டுனா நான் கோவம் லியோ டிசிஷன். கார்த்திக் சர்மா கீப்பிங் பண்ணுவாரா, தோனி இம்பாக்ட் பிளேயரா? எஸ் சஞ்சய் சாம்சன் இருக்காரு. ஜஸ்ட் ரெமோ இருங்க, ஜஸ்ட் திட்டிட்டு ஜெஸ்ஸி கிஃப்ட் பண்ண சொல்றீங்க, இவன் தான் கரெக்டா சொன்னது. இன்னும் பண்ணலையான்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கான ஜெஸ்ஸி விரைவில் உங்களை வந்தடி. ஸோ திரும்ப வீக்கெண்ட் வன்மத்தை கக்கணும், திரும்ப ஒரு வன்மத்தை கக்கிட்டு திரும்ப பிளேயிங் லெவல் பண்ணுவாங்க. Everyone, all experts said CSK good in auction. Actually, worst in auction SRH. CSK only just to see. இப்போ கமா போனது தெரியாது. அதாவது எல்லா பிளேயரும் மட்டும் ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்கு. அந்த அளவுக்கு லெவல் தப்பு கிடையாது. ஸோ விக்னேஷ் வேலுச்சாமி, come on buddy. No, all okay. But bowling is a big concern in death over. Why too much of batsman need? No, I have big doubt. No, எல்லிஸ்க்கு கூட டெத் பவுலிங்ல நோ ஒன் how will they? சத்தியமா இங்கிலீஷ் தமிழ் கலந்து பேசுறா டென்ஷன் வந்து இங்கிலீஷ்ல வா இல்ல தமிழ்ல வா. நான் போறேன் ப்ரோ, ஆல் ஓகே ப்ரோ, பட் பவுலிங் தான் பிக் கன்சர்ன். அந்த தான் வந்து தான் தமிழ் தான் ஓகே. பவுலிங் தான் பிக் கன்சர்ன். ஓகே. இன் டெத் ஓவர்ஸ். ஓகே. Why too much of batsman need bro? அது ஓகே. Why too much of batsman? I have big doubt. அந்த டவுட் தான். நோ எலிஸ்க்கு கூட டெத் பவுலிங்ல நோ ஒன். சத்தியமா இது இப்படி நோ எலிஸ்க்கு கூட டெத் பவுலிங்ல நோ ஒன். How will they manage in long run? அவர் நாவதான் நோவா. நோ எலிஸ் கூட டெத் பவுலிங்ல நோ. இல்ல நோ ஒன்னா நோ ஒன்னா இல்ல அந்த கமெண்ட் படிக்கணும். டீகோட் பண்ணிட்டு இருக்கீங்க. டீகோட் பண்ணலாம்னு பார்த்தா கமெண்ட் டீகோட் பண்ண வச்சிட்டு இருக்கேன். சாரி விக்னேஷ் வேலுச்சாமி, அடுத்த நாள் நீங்க நல்லா கிளாஸ் போயிட்டு ட்ரை பண்ணுங்க. ஸோ அதையும் புரிஞ்சுக்கிட்டு வந்து ரிப்ளை பண்ணிருக்காரு. அவர் டெத் பவுலிங் சொல்லிட்டாரு, அது ஒரு ஜாக் பாக்ஸ் இருந்தாரு. இஸ் பெஸ்ட் நியூ ஆல் பவுலர் சொல்லிட்டு திரும்பி இவரே ஒத்துக்கிறாரு. சரி ஓகே. சில டீம் சொல்றாங்க ப்ரோ சராக் திரும்ப வந்திருக்காரு. பிரசாந்த் அண்ட் கார்த்திக் சர்மா வாங்கலாம்னு நினைச்சா சிஎஸ்கேவோட பிரைஸ் ஏற்றி விட்டாங்க. என்னமோ வேணும்னே சிஎஸ்கே எடுக்காத மாதிரி பேசுறாங்க. சப்போர்ட் பண்றா பேசுறாங்கல்ல, என்ன வேணும்னே பண்ண ஏதோ இல்ல தப்பா பேசாதீங்க ப்ரோ. லியோ என்ன சொன்னாரு? லியோவே நான் பார்க்கல. மகாராஜா சிஎஸ்கே வேஸ்ட். முஸ்டாகர் சிஎஸ்கே வேஸ்ட். ஆனா நீ யாரு எனக்கு நல்லா தெரியும். என்ன பேரு மகாராஜானாவே பெங்களூர் தான் அதிகம். இன்னைக்கு ஒரு நாள் பண்றோம் பாத்தியா? ஆனா இங்க உங்களுக்கு இடமே கிடையாது, போயிட்டே இருங்க, உங்களை யாருமே கூப்பிடலைங்க. அருண் பிரசாத், எனக்கு ஒரு டவுட். லாஸ்ட் இயர் ஆயுஷ் உருவில்லாம் எடுத்தோம், செம ஃபயர் பிளே. பட் அவங்க அமௌண்ட் அவங்க நல்ல கேள்வி தம்பி. 30 லட்சத்துக்கே நம்ம உருவில் பட்டியல ஆயுஷ் மாத்திரமே எடுத்து போட்டோம். இப்ப கார்த்திக் சர்மா பிரசாந்த் அதே ஏஜ் தான் 14 கோடி கொடுக்குறீங்க. இது ஆயுஷ் உருவில் நல்ல சம கேள்வி. இது ஆயுஷ் உருவிலுக்கு வந்து ஒரு மைண்ட் தாட்டா ஒரு அஃபெக்ட் பண்ணதால நம்ம ஒரே 30 லட்சம் அவங்க 14 கோடி. பட் ஆயுஷ் பாத்திர இந்தியன் அண்டர்-19 கேப்டன் பண்ண அளவுக்கு போனது காரணம் ஐபிஎல் வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணது தான். அதை பேஸ் பண்ணி தான் அவர் எல்லா லோக்கலேஜையும் ஆட வச்சாங்க. ஸோ ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சா யூஸ் பண்ணி தான் பார்ப்பாங்க பிரதர். கேள்வி கரெக்ட் தான். படம் மட்டுமே ஆக்சுவலா எனக்கு ஒண்ணு இருக்கு இந்த கேள்விக்கு பதில். அவங்க வந்து எப்படி சொல்றதுன்னா எடுத்துருக்காங்க ஓகே, பட் ஆட வைப்பாங்களா ஆட வைக்க மாட்டாங்களா அவங்களுக்கே அது தெரிஞ்சிருக்காது. நம்ம எல்லாம் வரிசையா கொஞ்சம் தோல்விகள் பார்த்ததுனாலதான் இவங்க எல்லாம் உள்ள வர முடிஞ்சது. நம்ம பார்க்கவே இல்லைன்னா இவங்க ஆடிக்கவே மாட்டாங்களே அந்த சீசன்ல. அவங்க யாருன்னே தெரிஞ்சுக்காது உங்களுக்கு. சரி ஓகே, அதுக்கு 3 பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க. நானும் எதிர்பார்ப்பேன். நல்ல கேள்வி, கண்டிப்பா அஃபெக்ட் ஆவாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே கார்த்திக் சர்மா காட்டல மழை. சரி விடு. பாலாஜி தக்காளி யார் சொல்றது? அவங்க வந்திருக்காங்க.
சிஎஸ்கேன்னு போட்டு கதார மாதிரி. கேகேஆர் மாதிரி இருக்கு, ரசல் மாதிரி இருக்கு போட்டோ. ரசல் போட்டோ போட்டாலும் கேகேஆர்ல வந்து ஒரு தமிழ் ஃபேன் இருக்காருன்றது என்னால நம்ப முடியாது. இது வந்து உளவு ஸ்பை. இது ரீப்ளே பாரு. ஆர்சிபி கண்டுபிடிச்சா. இல்ல கேகேஆர் அவர் போட்டிருக்காரு. பாட்டு இது மாதிரி கமெண்ட் தான் படிச்சுட்டு இருக்க. நீ வெளில போய் படிச்சு பாத்துக்க. என் பேஜ்ல அந்த ஒரு வழியா ஆப்ஷன் முடிச்சு பார்க்கல. அதில் போயிட்டு இருக்க கான்வர்சேஷன் தான், ஃபன் கான்வர்சேஷன் தான். சூர்யா நோ ஃபினிஷர் ப்ரோ, நீங்க போகன்ற சூரியன் பேர் வச்சிருக்கீங்க. நோ ஃபினிஷர் இதே வாய்க்கு சொல்லணும்னு சொல்லிக்கிறாரு. மேத்யூ ஷாட் ப்ரோ அதுக்கு ரிப்ளை இல்ல. எனக்கு புரியல. எனக்கு மகேந்திர சிங் தோனி ஒருத்தர் இருக்காரு, அவர் பத்தி. சரி ஓகே, அமைதியா கம்ப்ளீட். ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் பிரசாந்த் கூட ஓகே. இது கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்கிற இங்கிலீஷ். லிட்டில் ஹார்ட் எவில் லுக். ரீட் மோட் அவர் ஒரு பேரா வச்சிருக்காரு. சிறு இதயம் பயங்கரமான பார்வை அவரோட பேரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரசாந்த் வீர் கூட ஓகே, அவன் ஒரு மாதிரி ஜட்டு ரீப்ளேஸ் பண்ண. அதாவது இவங்க எல்லாம் வந்து இந்த இன்டர்நேஷனல் பிளேயர். இப்போ லிட்டில் ஹார்ட் வந்து தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்க சொல்ற டோன் பார்த்தா அப்படிதான். நீங்க ஏதோ கோச்சிங் மாதிரியோ. பிரசாந்த் வீர் கூட ஓகே, அவன் ஒரு மாதிரி ஜட்டு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவான். பட் கார்த்திக் சர்மாலாம் இருக்கு என்ன அவன்லாம் லோக்கலி ஜாடி எவன் கால போட்டு வந்தா கால பார்த்தியா டிவி பார்த்தியா? யார் பார்த்தியா? ப்ரொஃபஸரு. எந்த ப்ரொஃபஸரு? மணி அதான் அந்த தாட்டு டோன் பார்த்தியா? பிரசாந்த் கூட ஓகே, அவன் மாதிரி ஜட்டு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடுவான். பட் கார்த்திக் சர்மாலாம் எதுக்கு உருப்படியாக இருக்கான்? கூப்பர் காலத்தை எடுக்கலையா? சரி ஓகே, அவனால நம்ம பிச்சுக்கு வந்து ஆடிருப்பானா? இந்த மாதிரி எத்தனை ஸ்ட்ரோக்ஸ் எடுத்து பல்ப் வாங்கியிருக்கோம் நம்ம பிச்சில். சரி எடுங்க. கூப்பர் கார்டு எல்லாம் 3 ஓவர் போயிட்டான். அவெல்லாம் எடுத்திருந்தா பேட்டிங் பவுலிங் செம்மையா பண்ணிருப்பான். நல்ல பேஸ் போடுற லோக்கல் பவுலர்ஸ் எடுக்கல. நாளா ஃபாஸ்ட் பவுலிங், நல்ல ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் கூட இல்லை. அட்லீஸ்ட் மல்டர் எடுத்திருக்கலாம். அதான் சொல்றேன், நீங்களாம் ஒரு 4-5 பேர் சொல்றேன், காசு தாத்தா போய் சேர்ந்துருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா சத்தியமா சொல்றேன், ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இல்ல. சிஎஸ்கே நிஜமா கப் அடிக்க மாட்டாங்க. தெரிஞ்சது யாரு? தெரிஞ்சது அது யாரு? அதுக்கு முன்னாடி அந்த சிரிப்பு, அது சிரிப்புன்னா அது அந்த லைன் இவ்வளோ எக்ஸ்பிளேஷன் நம்ம பிளேயர்ஸே கொடுக்கலையே. நீங்க இப்போ இது டொமோட்டோயன்ஸ் வேணாம், உங்களுக்கு எங்களுக்கு இங்க எந்த பிரச்சனையும் வேணாம். நாங்க ஏதோ ஒரு வழி பார்த்து போயிட்டு இருக்கோம், இங்க வராதிங்க. ஸோ பவுலர்ஸே எடுக்கல. இந்த மாதிரி ஆக்ஷனுக்கு தான் இவ்வளோ பில்டப் பண்ணீங்களா? லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இல்ல டீம்ல, அதை ஃபில் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் சத்தியமா இல்ல, சைதாயமா சொல்ற ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இல்ல. சிஎஸ்கே நிஜமா கப்பலிக்க மாட்டாங்க. கம் ஆன். சிறு இதயம் பயங்கர பார்வை. வாங்க லிட்டில் ஹார்ட் ஈவில் லுக். அதான் சிறு இதயம் பயங்கர பார்வை. கொடூர பார்வையா இருக்கு. கொடூர பார்வை உங்களுக்கு நாங்க இப்ப ரிப்ளை பண்ணோம். ஸோ இதெல்லாம் ஃபன்னா தான் படிச்சோம், அவங்களோட மனநிலை படிச்சோம். நிறைய பேர், பாதி பேர் வந்து நல்ல ஆக்ஷன் இருக்கீங்க, பாதி பேர் நல்ல ஆக்ஷன் எடுறீங்க. ஆனா 2-3 பேர் அது யாரும் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. கேகேஆர் ரசல் டிபி வச்சு எங்களுக்கு தெரிய நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஸ்பையா இவ்வளவு ஓப்பனாலாம் எங்களுக்கு அதே போல மயில் ஆக்ஷன் ஒஸ்ட் ஆக்ஷன்லாம் எங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. என்ன ப்ரோ டெத் பவுலிங் இல்லை கேட்டாங்கன்னா அது ஒரு நியாயம் இருக்குது. ஆனா பிரசாந்த் வீர கூட ஓகே, அவன் ஒரு மாதிரி ஜட்டு ரீப்ளேஸ் பண்ணுவான். சாரி ஒரு மாதிரி, ஏன்னா இவர் வந்து 16 ஐபிஎல் ஆன எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். தப்பு இல்லை, இப்படிலாம் பேசக்கூடாது. எனிவே ஃபன்னு தான். ஒருவேளை நம்ம பாத்துறாரு. ஸோ உங்களோட பிளேயிங் லெவன்லாம் நீங்க சொல்லிட்டீங்க, ஏகாவோட பிளேயிங் லெவன் சொல்லியிருக்காரு. அடுத்த வீடியோல நீங்க அதை பாப்பீங்க. பெரிய ரவுடியா இருப்போம். ஹாய் சும்மா ஃபன், ரொம்ப சீரியஸா எடுத்துக்காதீங்க. லிட்டில் ஹார்ட் ஹெவி லுக், எல்லாம் ஹெவி லுக் வேற போறோம், பார்க்கதான் லிட்டில் ஹார்ட். அதில் தப்பெல்லாம் எடுத்துக்காதீங்க. நீங்களும் சிஎஸ்கே இருக்கலாம், நோ டென்ஷன், ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஸோ இந்த மாதிரி கமெண்ட்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை நல்ல கமெண்ட் பார்த்து நம்ம ரிவ்யூ பண்ணலாம். இது ஒரு ஃபன்னாக தான் இருக்கு. தேங்க்யூ பாடிஸ். வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அதான் இது வந்து நாங்க ஐபிஎல் ஆக்ஷன் முடிஞ்சோடனே போட்ட வீடியோக்கு வந்த கமெண்ட்ஸ். அடுத்த வீடியோல வந்து ஏகா சாரோட பிளேயிங் லெவன் வரும், அதுல என்னோட கருத்து இருக்கும், கண்டிப்பா பாருங்க. ஆனா ஐபிஎல் லைவே செம ஃபன்னா தான் போச்சு. அதனால திரும்ப ஏதாவது நம்ம பண்ண முடியும்னு பாக்குறோம். சரிங்களா? ஆக்ஷன் லைவ் சூப்பரா போச்சுன்னு எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. சூப்பரா போச்சு. அடுத்து என்ன லைவ் வேணும்னு நீங்களே கமெண்ட்ல அதையும் சொல்லுங்க, பாப்போம் அந்த லைவ் பண்ண முடியுமா. ஓகே பாய்ஸ், ஓகே தேங்க்யூ பார்க்கலாம். இதெல்லாம் கவலைப்படாதீங்க, கப் அடிக்கலாம்.